நான் படித்து வியந்த 2 செய்திகள். கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நீ பார்க்கும் உலகம் அது அல்ல. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம். வசதியாக பழுத்து தொங்குகின்ற கொய்யா மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறான் ரூமி. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால். இத ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு போய் பேசிட்டேன். தப்பா போயிடுச்சு சொல். ஏன்னா எந்த சொல் எந்த வயதுக்காரர்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். சின்ன வயசுல ஒன்று சரின்னு தோணுது, ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணல, தோணுதா இல்லையா? அதனால தான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்றது, இந்த 17லேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 5-6 வருஷத்துல வந்து சேரும். வந்துச்சுன்னா போவாது. கேட்டு பாருங்க, போகுமா சார்? வந்ததுன்னா போவாது. வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இந்த வயசுல படிச்சு முன்னேற வழியை பாருன்னு சொல்லுவேன் நான். அந்த வயசு பசங்களுக்கு போய் சொல்லிட்டேன். இது என்ன சொல் தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன். இறை அருள் இருந்தால், இறை ஆசி இருந்தால், நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும். ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விலக்கும். இந்த சொல் போய் போய் சேரணும். பிரார்த்தனை என்னுடையது. நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது. இப்படி சொல்கிறான் ரூமி. இது அந்த 17 வயசு 18 வயசு பசங்க சொன்னா ஒருத்தர் எழுந்து கத்துறான். நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? எல்லாரும் திட்டாங்களே மேடம், இவ்வளவு உறுதியா சொல்லி தரீங்களே மேடம்ங்கிறான். டேய் அது அல்லடா, மீது வைக்காதே. அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு விளக்கம் தந்தேன். நான் என் சிறிய வயதிலிருந்து பேச்சுக்காக பயணம் செய்கின்ற பொழுது திருவள்ளுவர் பஸ்ல உட்காரும் போது கால் முட்டி இடிக்கும். அவர் பிரேக் போட்டா எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு கிளேசம். முட்டி இடிச்சு முட்டி பேந்திரம், முட்டி இடிச்சு முட்டி பேந்திரம். 12 வருஷத்துக்கு அப்புறமா ரோட்ல 2 வீலர்ல விழுந்து முட்டி பேந்திருச்சு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது பயமாகட்டும், அது மரணமாகட்டும், அது காமமாகட்டும், அது காதலாகட்டும், அது கல்வியாகட்டும், அது செல்வாக்காகட்டும், அது பதவியாகட்டும், அது எது வேணாலும் ஆகட்டும், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. தேடுதலில் கவனம். எதை தேடுகிறோமோ அது வந்து சேர்ந்து விடும் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு. எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வை நோக்கி நம்மை சரியாக செலுத்திக் கொள்ளுதல். நான் ஒரு செய்தியை சொல்றேங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வெற்றிகள் தாமதமாவதற்கு காரணம் அதுதான். சிறிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், எனக்கு மெத்த மகிழ்ச்சி. புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்கள் வர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. இந்த மாதிரி நான் திருச்சி இல்ல தஞ்சாவூரில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சைட்ல வந்து எழுதி போட்டிருந்தாங்க ஒரு வேர்டிங். சாதாரணமாவே இப்படி பேசும்போதே இப்ப ஞானாம்பிகா அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. முன்னால இருக்கிறது வாசிக்க முடிந்தவற்றை வாசித்துக் கொண்டே இருப்பேன். அது என் பழக்கம். எனக்கு தமிழ் தவிர 4 மொழிகள் தெரியும். எந்த மொழியில் இந்த வாசிப்பு பயிற்சி தான் எனக்கு மொழி வளத்தை தந்தது. இந்து படி, இந்து பத்திரிக்கை படி, இந்து பத்திரிக்கை படிங்களா, வேற ஒண்ணும் இல்லை. வாசிக்க மொழி அறிவு கூடும், அவ்வளவுதான். நான் அப்படி வாசிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டேன், வாசிச்சிட்டேன். நிலம் நகர்ந்துருச்சு, எனக்கு தடுமாறிட்ட ஒரு நிமிஷம். எழுதுறான் அவன், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. அப்படியா? காசு கொடுத்து தானே வாங்குறோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்துறாரு. என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். இந்த கடனா எடுத்துட்டு போறானுவலே ஒருபோதும் படிச்சு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நம்பி கொடுக்கவே முடியாது. கொடுக்கும்போது தேனொழுக வாங்கிட்டு போவாங்க. யாரோ ஒரு ஐயா சொன்னாரு, ஒருத்தன் கடன் கொடுத்தானா ஒருத்தருக்கு. கடன் கொடுத்து திருப்பி கேட்க வந்திருக்காரு 10,000 ரூபாய். இங்க வா வா உனக்கு தரேன். ஏமாத்துவேன்னு சொன்னேன்ச்சியா, வா என் கொல்லப்புறத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொல்லப்புறத்துல குழி தோண்டி மடியிலிருந்து ஒரு புளியங்கொட்டை வச்சு உள்ள மூடிட்டான். இது வளர்ந்தா முதல் அறுவடை உனக்கு தான். அவன் பார்த்தான், என்னடா இது காசு கொடுத்துட்டு கிண்டல் பண்றானே, இவனுக்கு சிரிச்சிட்டான். அவனுக்கு அதுக்கு மேல முடியல. சிரிச்ச உடனே அவன் சொன்னான், ஏன் சிரிக்க மாட்ட? காசு திரும்பி வந்துருங்கிற திமிரு. என்ன செய்வீங்க இவங்களை? நீங்க ஒன்னும் செய்ய முடியாதுங்க. அவன் சொல்லுகிறான், நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியது இல்லை. கீழே போட்டாம் பாருங்க வெளிச்சம். நீங்கள் வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை என்ன என்று காசு கொடுத்து வாங்குவீர்கள்?
மேக்சிமம் பெரிய காசு 5000 ரூபாய் வாங்கிருவீங்களா? 5000 ரூபாயில கிடைச்சிருமா? இந்த பொன்னியின் செல்வன் 13 வயசுல படிச்சங்க, 14 வயசுல நம்பினேன் வந்தியத்தேவன் வந்து கூட்டு போவான்னு. ஐயோ, அந்த கற்பனைலாம் சாதாரண கற்பனை இல்லை. மைப்பாண்ண பஞ்ச கல்யாணி குதிரையில் வருவான், வெள்ளை குதிரை, கடலாடிய கண்கள், பெரிய முடி, உயரம், காதுல கடுக்கன், தீ போன்ற பார்வை, முறுக்கு மீசை, அப்படிலாம் இருக்கிற வந்தியத்தேவன் என் மனசுல கற்பனை. இப்ப பார்த்தங்க படத்தை, நல்ல வேளை அவன் வரல. ஏன் தெரியுமா? அவன் என் வந்தியத்தேவன் இல்லையே, அவன் மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். வாசிப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன தெரியுமா? நம்மை அது சிறைப்படுத்தாது. அடுத்தவர்கள் சிந்தனைக்குள் நாம் பயணப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அற்புதமான விஷயம் புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்தேன் ஒரு முறை. நாம் ஏன் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட வேண்டிய வயதில் அல்லது எட்ட வேண்டிய சூழலில் எட்டுவதில்லை? இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் சொன்னேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த சொல் மூங்கிலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புல்லாங்குழலாவதற்கான வாய்ப்பை தரலாம். தவளை இருக்கு இல்லைங்க, தவளை, அந்த தவளைய வெந்நீர்ல போடுறாங்க, நம்ம ஆமன்னு சொல்லுவோம். அந்த கதை ஞாபகம் இருக்கா? வெந்நீர்ல போட்டு, அதாவது கீழே அடுப்பை மூட்டி வச்சிருவோம். ஆமா என்ன பண்ணும்? உள்ள செத்து போயிடும். ஏன் செத்து போவோம்? இதமா இருக்கு, இதமா இருக்குன்னு சொல்லி செத்து போவோம். நாம சொல்றோம்ல கதை. ஐரோப்பிய நாட்டில் இதை எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த தவளைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சிடறாங்க. தவளை ஆய்வு பண்றாங்க. இது ஒரு டெசர்டேஷன், சப்மிட் பண்ணப்பட்ட டெசர்டேஷன் தியரி, ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க. ஃப்ராக் தியரி வந்துரும். என்ன தெரியுமா? அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த தவளை என்ன செய்யுமா? கீழே பத்த வச்ச உடனே, அது கோல்ட் பிளட்டட் அனிமல், சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது. அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றதுனால அது அப்படியே சமாளிக்குமா. இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலான்னு ஹீட்டினுடைய பிரஷர் பாயிண்ட் அடிக்கும் பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாது, செத்து போயிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகின்ற பொழுது எகிரி குதிப்பதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா. ஏன்? சூழலை சமாளிச்சுக்கலாம் 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 என்று தள்ளி போட்டதனால் எல்லா எனர்ஜியும் வீணாகி தள்ளி போட முடியாத சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போகின்ற தவளை போல் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பதில்லை, சாதனைகளை சந்திப்பதில்லை. ரியாக்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, உடனடியா பேசுங்க, உடனடி ஸ்பீக் அவுட், ஸ்பீக் அப். பிடிக்கலையா பிடிக்கல, பிடிக்குதா பிடிக்குது, ஜஸ்ட் டோன்ட் சே நோ when you want to say yes. சாதனையாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். பல பேர் நாம என்ன செய்யறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சில சிந்தனைகளோடு நின்று போகிறோம். அதனால் தான் இந்த புத்தகங்கள் காலச்சூழல் காரணமாக அல்லது தன்னுடைய மனநிலை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக, புறச்சூழலோ அகச்சூழலோ காரணமாக குற்றம் இழைக்கக்கூடிய சூழலில் சிக்கிக் கொண்டவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார்கள். எங்க ஐயா தோழர் தியாகு சொல்வர், சிறைக்கு போவதே தண்டனையே தவிர தண்டனை பெறுவதற்காக சிறைக்கு போவதில்லை. சிறைக்கு போறதே தண்டனையாத்தான். உற்றார் உறவினர்களிடமிருந்து, அன்றாட வாழ்க்கையிலிருந்து, நண்பர்களிடமிருந்து, உலகத்திலிருந்து உன்னை தனிமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் தான் சிறை. அது உள்ள போய் எந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே தண்டனை தான் என்று சொல்லுவார் தோழர் தியாகு. இன்றைக்கு நம்மோடு வசித்தவர்கள் காலச்சூழ்நிலை காரணமாக, அகம் புறம் காரணமாக சிறையில் இருக்கிறார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக, தான் செய்த சில விஷயங்களை நின்று நிதானிப்பதற்காக அவர்களுக்கு சில சூழல் தேவைப்படுகிறது என்றால், பெரியவர்கள் எல்லாம் சூடி முடிவெடுத்திருக்கிறார்கள், சிறை கைதிகளுக்கு நல்ல புத்தகங்களை கொடுப்போம்.